இதில் வந்து எனக்கு அந்த டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கிறது காட்டப்போகுது. ஸோ உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 ஜிபி நிறைந்த ஃபைலை நீங்கள் ரூட்ரு வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் டவுன்லோட் பண்ணுறது கொஞ்சம் வசதியாக இருக்கும், ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா 5G கூட ரூட்டர் இருந்தால் வந்து இன்னும் கொஞ்சம் இந்த பிகேஜி ஃபைல் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எஃபிஷியண்டாக டவுன்லோட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரைட் கார்னரில் எனக்கு வந்து டவுன்லோட் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து கன்சோலில் போட்டு கன்சோலில் எப்படி இதை வந்து இறக்குறேன் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ அந்த பிகேஜி ஃபைலை வந்து என்னுடைய பென்ட்ரைவ்க்கு நான் காப்பி பண்ணிட்டேன். ப்ரூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது என்னோடய பென்ட்ரைவ். ஸோ அந்த பென்ட்ரைவ் வந்து நான் இப்போ அந்த பிகேஜி ஃபைலை காப்பி பண்ணிச்சு. உங்களுக்கு அந்த பிகேஜி ஃபைலை காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு காட்சோடனே தெரியும். இப்போ இந்த பிகேஜி ஃபைலை நான் அப்படியே பென்ட்ரைவ்லேருந்து காப்பி பண்ணி இந்த பென்ட்ரைவை திருப்பி நான் அப்படியே PS4 கன்சோலில் போட்டு அந்த கன்சோலில் வந்து இந்த கேமை நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நோட்டீஸ் பண்ணலாம், பார்க்கலாம். இப்போ என் கன்சோல் நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ என் கன்சோலில் பார்த்தீங்கன்னா வந்து மெயின் இண்டெக்ஸில் எடுத்தோன்னே ஹோம் பேஜில் எப்படி தான் இருக்குது. இதில் நீங்கள் செட்டிங்ஸ் போயிடலாம். செட்டிங்ஸ் கீழே வந்தீங்கன்னா வந்து டீபக் செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸ்டோரேஜ் வந்து 1 TB வேரியன்ட் இது. ஸோ நீங்கள் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வந்து டீபக் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். USB ஸ்டோரேஜ் வைஸ் ஃபஸ்ட்டு பென்ட்ரைவில் கனெக்டாக இன்ஷூர் ஆகிடுச்சு அப்படின்றத பார்த்துக்கங்க. அப்படியே கீழே வந்து டீபக் செட்டிங்ஸ் இருக்கும். அந்த டீபக் செட்டிங்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேம்னு இருக்கும். அந்த கேமை கிளிக் பண்ணிட்டு பிறகு அதில் வந்து பேக்கேஜ் இன்ஸ்டாலர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் அந்த பிகேஜி ஃபைல் இருக்கும். அந்த பிகேஜி ஃபைலை ஒரு தடவை நீங்கள் கிளிக் பண்ணிட்டாலே போதும். எக்ஸ் கொடுத்து கிளிக் பண்ணிட்டு அந்த பிகேஜி ஃபைல் வந்து உங்களுக்கு நேரம் டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் அதை வந்து நோட்டிஃபிகேஷனில் போய் நீங்கள் வந்து அதை செக் பண்ணிக்கலாம். அந்த நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணிட்ட பிறகு அந்த நோட்டிஃபிகேஷனில் அந்த ஒன்ஸ் அந்த பிகேஜி ஃபைல் ஹோல்ஸ் ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிட்ட பிறகு வந்து ஒரு சக்சீடுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அது சக்சீட் ஆகிட்ட பிறகு நீங்கள் வந்து அந்த டேரெக்டாக வந்து அந்த கீழே வந்து அப்ளிகேஷன் வந்து அப்பியர் ஆகிடும். நீங்கள் அதை அப்படியே வந்து டேரெக்டாக கிளிக் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணி கேம்ஸை ப்ளே பண்ணிக்கலாம். இப்போது என்னுடைய நோட்டிஃபிகேஷனில் அது ஃபுல்லாக டவுன்லோட் எனக்கு சிம்பிள் காமிச்சிச்சு. இப்போ எனக்கு 11 மாடல் காம்பேக்ட் வந்து எனக்கு அப்பியர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் அதை வந்து எக்ஸ் கொடுத்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ இது ரன் ஆகுதுன்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ மேலே வர இன்டர்ஃபேஸ் வந்து வந்துருச்சு. நம்மளுக்கு நார்மலாக கேம் வர மாதிரி தான் ஓப்பன் ஆகுது. இது நீங்கள் வந்து PS5 கேம்ஸ்க்கும் PS5 ஜெயில் பிரேக் எடிஷன் இருந்தாலும் அதுக்கும் நீங்கள் வந்து இந்த கேம்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்டில். எல்லா கேம்ஸுமே PS3லேருந்து PS4 PS5 இருக்க எல்லா கேம்ஸுமே வந்து ஜெயில் பிரேக் எடிஷனுக்கு இதில் வந்து ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணால் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கேம் ஓப்பன் பண்ணிச்சு கேஸ், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.